ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் செம்மையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் கத்திரிக்காயை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காய் கலக்கி இதை தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா பொடிசாக சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். சின்னதாக வெட்டினா தான் நம்ம வதக்கும் போது நல்லா வெந்திருக்கும். அப்புறம் தான் நம்ம கலக்கி போடும். ஏன்னா கலக்கி நம்ம கொஞ்சம் அரைவேக்காட்டில் எடுத்துருவோம். சரி, நான் பாதி வெந்திருக்கும் போதே நம்ம கலக்கி எடுத்துருவோம். அதனால் நல்லா சின்னதாக வெட்டி போட்டுட்டு ஆம்லேட் வெங்காயம் மாதிரி நல்லா சின்னதாக வெட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா சின்னதாக வெட்டிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் வேகாமல் கொஞ்சம் நரைச்சி மாதிரி நல்லா இருக்காது. கத்திரிக்காய் நல்லா வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கல்லை போட்டு நல்லா ஆயில் சேர்த்து நல்லா ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா வதக்கி எடுத்துடலாம், வேக வச்சிடலாம். நம்ம இவ்வளோ கத்திரிக்காயும் ஒரு கலக்கி போட போகிறதில்ல. இதில் நம்ம தேவையான அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, ஒரு கலக்கிக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு முட்டைக்கு என்ன அளவு தேவையோ நம்ம எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் நம்ம கலக்கி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிட்டுருக்கு கத்திரிக்காய். புகை பயங்கரமாக அடிக்குது, அந்த ஆவி அதான் உண்மை மறைச்சிருச்சு நெக்ஸ்ட்டு மாதிரி. ஓகே, நல்லா வதங்கிருச்சு இப்போ கத்திரிக்காய். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த ஒரு முட்டைக்கு ஒரு கலக்கி போகிற அளவுக்கு என்ன கத்திரிக்காய் தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி, அதாவது மட்டன் சிக்கன் குழம்பு எதுனாலும் சரி நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம கல்லை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் அதை கலக்கி வச்சதை அப்படியே ஊற்றி அதில் ஒரு பாதி வேக்காடு போகும். அடியில் ஏறு மட்டும் நல்லா வெந்தால் போதும். அதை அப்படியே மடித்து எடுத்து நம்ம இலையில் எடுத்துக்கலாம். உள்ளே அந்த கொலன்னு ஒரு அந்த இது இருக்கணும், அந்த பதம் இருக்கணும். ஓகே, அவ்வளோ ஜஸ்ட் முடிஞ்சு. கலக்கின்றது இவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு உள்ளே கொலன்னு இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா கலக்கி ஓகே ரைட் வந்துருச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த டிஷ் உண்மையிலேயே தரமாக வந்திருக்கு. கலக்கி கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேக விட்டால் நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.